வணக்கம் ஆபிரகாம். இது கர்நாடக மாநிலம் மைசூரு நகரில் புறநகர் பகுதியில் மைசூரு வளர்ச்சி கழகம் சார்பில் அதாவது பொதுமக்களின் சில நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அது மாநகர வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்காக வசப்படுத்தப்பட்டது. அப்போது முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு சொந்தமான நிலமும் மைசூர் மாநகர வளர்ச்சி கழகத்தால் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அது கைப்பற்றப்பட்ட சொத்துக்கு பதிலாக அவருக்கும் 13 சைட்டுகள் அவர் மனைவி பேரில் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அது கடந்த காலங்களில் அது பெரிய ஒரு குற்றச்சாட்டாக மாறியது. முதலமைச்சராக இருப்போர் தன் பதவியை தவறாக பயன்படுத்தி 13 சைட்டுகள் பெறப்பட்டதாக பாஜகவினர் ஒரு குற்றம் சுமத்தி வந்தனர். இது சம்பந்தமான வழக்கு விசாரணை தான் ஏற்கனவே நடந்து வந்தாலும் இது சம்பந்தமாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அதாவது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 92 அசையா சொத்துக்களை அதாவது மைசூர் மாநகர வளர்ச்சி கழகம் சார்பில் கையகப்படுத்தப்பட்ட அந்த சொத்துக்கள் அனைத்தும் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்படுகிறது என்று ஒரு பிரஸ் ரிலீஸை இடி அதாவது அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது. இது மொத்தம் ஏற்கனவே 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த மொத்த சொத்துக்கள் பறிமுதல் அதாவது சீசு செய்திருந்தாலும் இதில் சித்தராமையாவுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 13 சைட்டுகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி ஸ்ரீஹரி.